உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போமாக. நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். இது முதல் அதை சுதந்திரித்து கொள்ளும்படி அவனுடைய யுத்தம் செய். ஒரு ஆமென் சொல்வீங்களா? இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி நீ யுத்தம் செய், யுத்தம் செய். விசுவாசிப்பது மாத்திரமல்ல கிறிஸ்தவம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். இயேசு என்னை காப்பாற்றுவார் காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு வியாதியை பார்த்து பயப்படக்கூடாது. என்னை காப்பாற்றுவார் காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு பைக்கில் போகிறதே பயப்படக்கூடாது. அவனை ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொன்னால் திடீர்னு அவனே வந்து சரண்டர் ஆகிருக்கலாம்ல. ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் தானே. நீங்களும் நான் கேட்கலாம், உண்மை தானே? ஆண்டவர் இந்த ராஜாவையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொன்னார்ல, அவனே ஆட்டோமேட்டிக்காக வந்து சரண்டர் அடைஞ்சிருக்கணும்ல, சரணடைஞ்சிருக்கணும். அதுதானே உண்மை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அது இணங்கி இருக்கணுமே. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, நீ போய் சுதந்திரிக்கும்படி அவனோடு யுத்தம் பண்ணுன்றார். இன்றைக்கு நீ மலையை மிதிக்கணும்னா நின்றுட்டே இருந்தால் போயிடாது. நீ எழுந்து அதை என்ன பண்ணணும்? மிதிக்கணும், நொறுக்கணும், அதை பதறாக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் அதுக்கான முயற்சி எடுக்கணும். விசுவாசத்தினால் மாத்திரம் நாம் என்ன பண்ண முடியாது? சுதந்திரிக்க முடியாது. விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசமாய் இருக்கிறது. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் யுத்தம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தின் 2, 3, 4 வாசிச்சிங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். வாசிங்க. அதுக்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவி? அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான் என்று சொல்லி. போதுமானது, போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வராரு. கொண்டு வந்து என்ன சொல்கிறார்? வானத்தை பார், உன்னுடைய சந்ததி இவ்வளவாக இருக்கும்னு சொன்னார். ஆபிரகாம் விசுவாசித்து இருப்பாரே ஆனால், வெறும் விசுவாசத்தில் மாத்திரம் இருந்திருப்பாரே ஆனால், இன்றைக்கு நிச்சயமாக இந்த வானத்து நட்சத்திரங்களை பெற்றிருக்க முடியாது. இங்கே கேட்குறத நான் உங்களுக்கு நல்லா தெளிவுபடுத்துகிறேன். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, மாறாக எலியேசர் அவருடைய எல்லாவற்றுக்கும் என்ன செய்கிறான்? ஒரு அதிகாரியாக, விசாரணைக்காரனாக இருக்கிறான். அதாவது ஆபிரகாமுக்கு அடுத்த ஒரு இடத்துல இருக்கிறது தான் இந்த எலியேசர். இந்த எலியேசர் எல்லாத்துக்கும் மேலே அதிகாரியாக இருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய எலியேசரின் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். பின்னும் ஆபிரகாம் தேவனை நோக்கி கேட்கிறார், இவன் தான் என் சுதந்திரவாளியா? யார்? வீட்டுக்கு வந்த வேலைக்காரன் என்னுடைய சுதந்திரவாளியான்னு கேட்குறாரு. அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, உன் கர்ப்ப பிறப்பாக இருப்பவனே உன் சுதந்திரவாளி. என்ன வயசாக இருக்கும் அந்த நேரத்தில்? ஏறக்குறைய 90க்கு மேலே இருக்கலான்னு வச்சுக்கலாமே. இப்படிப்பட்ட வயதாக இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், கர்ப்ப பிறப்பாக இருப்பான், உன் கர்ப்ப பிறப்பாக இருப்பான். வயதாயிருச்சு, அவர் கிரியை செய்யாமல் கர்ப்ப பிறப்பு உண்டாகுமா? கொஞ்சம் நான் இதை சொல்ல வேண்டிய காரியம். ஆண்டவர் தான் ஆபிரகாமுக்கு கல்லுகளாலே பிள்ளைகள் உண்டு பண்ண வல்லமையர் தானே. இந்த எலியேசர் மாத்திரம் என்ன செய்யலை? என்னுடைய கர்ப்பப்பிறப்பு இல்லைன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், உன் கர்ப்பப்பிறப்பாக இருப்பான். ஏற்கனவே 90 வயது, சாராளுக்கு 80 சில்லற வயது ஆகிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தரை நம்பி என்ன செய்கிறார்? அவர் கிரியை செய்கிறதுனால்தான் அவருக்கு கர்ப்பப்பிறப்பாய் இஸ்ரேல் வந்தார். அல்லேலூயா. ஈசாக்கு வந்தார். ஆமென்.
என்னதான் இருந்தாலும் வயதாயிருச்சே, எப்படி எனக்கு கர்ப்பத்தில் குழந்தை நிற்கும்னு பண்ணாமல் அவர்கள் விசுவாசித்து தேவன் மேலே நம்பிக்கையுள்ளவர்களாய் கிரியை செய்ததை நாம் பார்க்கிறோம். இது சொல்லுவதற்கு ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். ஆனாலும் வயது சென்றவங்க, முடியாதவங்க, கர்ப்பம் செத்தவங்க, சரீரம் செத்தவங்க, இதை நாம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்ப்போமானால்தான் இது உங்களுக்கும் எனக்கும் விளங்கும். அல்லேலூயா. விசுவாசிப்பேன் என்றால் நான் வீட்டிலேயே உட்கார்ந்தா தானாக வந்து உட்கார்ந்துறோன்னு நினைக்காதீங்க. ஒருபோதும் அது நடக்காது. கர்த்தர் உன்னை எல்லாவற்றின் மேல் அதிகாரியாய் வைப்பார் என்ற வாக்குத்தத்தத்தை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால்தான் அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பார். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும்னா முதலாவது விசுவாசம் மிக மிக அவசியமானது. ரெண்டாவது மிக மிக அவசியமானது விசுவாசத்தின் செயல். ஆமென். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படி யுத்தம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து திரும்ப வாசிப்போமாக. அதே உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 24, 25 சேர்த்து வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 2ஆம் அதிகாரத்தின் ஸ்தோத்திரம். உபாகமம் 2ஆம் அதிகாரத்தின் 24, 25 சத்தமாக வாசிங்க. நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். இது முதல் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவனோடு யுத்தம் பண்ணு. 2வது வாசிங்க. வானத்தின் கீழ் எங்குமுள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனை படுவார்கள் என்றார். அல்லேலூயா. உங்களுடைய கிரியை, என்னுடைய கிரியை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, விசுவாசத்தினாலே நான் செய்கிற கிரியையை பார்த்து பயத்துக்கே பயம் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பாருங்கள், நீங்கள் செய்ய போகிற யுத்தத்தில் அல்லது போராட்டத்தில் அடுத்து வருகிற பிரச்சனையை பார்த்து பயப்படணும். நீங்களும் நானும் செய்ய போகிற யுத்தத்தை பார்த்து நமக்கு எதிராய் வருகிறவனுக்கே என்ன செய்யணும்? பயமும் திகிலும் உண்டாகணும். அல்லேலூயா. நீங்களும் நானும் வர பிரச்சனையே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் விசுவாசமாய் அதை மேற்கொள்ளுவதை பார்த்து அடுத்த பிரச்சனை அப்படியே ஓடி போயிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அடுத்த பிரச்சனை நம்மளை கிட்டவே வரக்கூடாது. சாத்தான் நம்மளை பார்த்து பயப்படணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமேன். நீங்களும் நானும் விசுவாசத்தினால் மாத்திரம் நிறைந்தவளாய் அல்லாமல் கிடைக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படி யுத்தம் செய்ய வேண்டும். நான் யுத்தம் செய்வதை பார்த்து பிசாசானவன் என்ன செய்யணும்? ஐயா எனக்கு போதும்டான்னு சொல்லி அவன் வேதனைப்படணும், அவன் நடுங்கி போகணும். அவன் என்னுடைய யுத்தத்தின் வெற்றியை பார்த்து அவன் சோர்ந்து போகணும். அவனுக்கு திகிலும் பயமும் அடையும்படி ஆண்டவர் தொடங்குவார். அல்லேலூயா. இன்றைக்கு கிரியைனா அப்படி தாங்க இருக்கணும். யோபுனுடைய கிரியை பார்த்து பிசாஸ் என்ன செய்தான்? நிச்சயமாக சொல்கிறேன், பயந்து போனான். இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியையை பார்த்து பிசாசு பயந்து போனான். ஆமேன். என்ன பண்ணுறார் யோபு? பிசாசு நினச்சா அவன் சரீரத்தை கூட தொட்டால் என்ன ஆயிடுவான்? கடைசியில் தேவனை மறுதளிச்சிருவான்னு நினச்சான். அவன் தன்னுடைய யுத்தத்தில் உறுதியாய் நின்றார். அவர் தன்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் நின்றார். அவர் உறுதியாக நின்னதை பார்த்து பிசாசு என்ன செய்துன்னா அவனை விட்டு விலகி போயிட்டான். ஆண்டவர் அவனை இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன நடந்தாலும் நடக்காவிட்டாலும் இந்த யுத்தத்திலே நான் செய்கிற யுத்தம் தேவனுடைய ஆவிக்குரிய யுத்தம். இதெல்லாம் என்னது? ஆவிக்குரிய யுத்தம். உடனே நீங்கள் என்ன பண்ணுறக்கூடாது? யுத்தம்னா போய் சண்டை போட சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நான் ஆவிக்குரிய காரியத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மேற்கொள்ள நீங்கள் முயற்சிகளை எடுத்தே தீர வேண்டும். நீங்கள் அதற்கு விரோதமாய் உங்கள் ஜெபங்களை அதிகரிக்க வேண்டும். அதற்கு விரோதமாய் தேவன் கொடுத்த அதிகாரங்களை பயன்படுத்த வேண்டும். அப்போது தான் உங்களுடைய கிரியையை பார்த்து அவனுக்கு பயமும் திகிலும் உண்டாகணும். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் முதல் எடுக்கிற காரியத்தை பார்த்து ரெண்டாவது காரியம் நம்ம வருவதற்கு அவன் என்ன பண்ணணும்? யோசிக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிரியையாக இருக்கணும். சும்மா ஏதோ வந்த 2 நாள் ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டேன்னு இருக்கக்கூடாது.
இந்த வருடத்தில் ஒரு தீர்மானம். முதலாவது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, விசுவாசத்தின் கிரியையை செய்கிறவர்களாக இருக்கணும். இங்கே சொன்னார், உனக்கு கையில் ஒப்பு கொடுத்துட்டேன், நீ அதை சுதந்திரிக்கும்படி அவனோடு யுத்தம் பண்ணு. நீ யுத்தம் பண்ணுறதை பார்த்து உன்னாலே திகிலும் பயமும் அவன் அடையும்படி நான் இன்னைக்கு தொடங்குவேன். உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவான். யார்? உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துரு, உங்களை எதிர்க்கிற மனிதனாக கூட இருக்கட்டுமே, ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் திகிலும் பயமும் உங்கள் நிமித்தம் வர செய்வார்.